குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவை பார்ப்பவர் சரியில்லை என்றால்? அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இந்த பாடல் மக்கள் திலகம் புரட்சி தலைவரின் பாடல். இது யாருக்கு பொருந்தும் என்று ஜாதகத்தில் கணிக்க முடியுமா? வாங்க இந்த பதிவில் பார்ப்போம். மாபெரும் சபை என்பது போர்க்களம் அல்லது விளையாட்டுக் களம் அல்லது தேர்தல் களம். இந்த இடத்தில் பல போட்டியாளர்களிடம் போட்டிக் களத்தில் இறங்கி பல போட்டியாளர்களை வெற்றி பெற்றதற்காக பரிசு பொருளை பெற்றுக்கொண்டு அந்த இடத்தில் மக்களை பார்த்து அந்த பொருளை கையில் ஏந்தியபடி மக்களை நோக்கி நடந்து வருகின்ற பொழுது உங்களுக்கு விழுகின்ற மாலை இருக்கிறதே, அந்த சபையில் விழுகின்ற மாலை யாருக்கு? ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்கின்றது. இந்த 9 கிரகத்தில் குரு என்ற கிரகத்திற்கு மட்டும்தான் மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல ஸ்தான பலம் பெற்று, அதாவது ஆட்சி அல்லது உச்சம் அல்லது திக்பலம் அல்லது பரிவர்த்தனை யோகம் பெற்று அல்லது பலம் பெற்ற கிரகங்களின் வீட்டில் இருந்தோ அல்லது பலம் பெற்ற கிரகங்களின் பார்வையை பெற்றோ நல்ல இடத்தில் இருந்தால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மாபெரும் சபையிலும் மாலைகள் உங்களுக்கு தேடி வரும். இந்த பாடலை பாடியபடி அரசியலில் எடுத்துக்கொண்டால் மாபெரும் சபை என்பது பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தை குறிக்கும். முதல்வர் பதவி என்றால் அல்லது பிரதமர் பதவி என்றால் அது சாதாரண பொருள் அல்ல. அதற்குத்தான் உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று இருந்தால் அந்த பதவி உங்களை தேடி வரும். சரி, நமது தமிழகத்தை ஆண்ட முதல்வர்களின் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று இருக்குதா என்று ஒரு ஆய்வு செய்து பார்த்து விடுவோம். இந்த ஜாதகம் மதிப்புக்குரிய காமராஜா அவர்களின் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் லக்கணம் கடக லக்கணம், 9ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று இருக்கிறார். குரு பலமாக இருக்கிறது, அதனால் அவருக்கு முதல்வர் பதவி கிடைத்தது. இந்த ஜாதகம் மதிப்புக்குரிய அறிஞர் அண்ணா அவர்களின் ஜாதகம். இவரது லக்கணம் துலா லக்கணம். ராசியிலேயே புதன் உச்சம் பெற்று இருக்கிறது, அதே இடத்தில் குருவும் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த இடத்தில் குரு பலமாகத்தான் இருக்கிறது, அதனால் இவருக்கு கிடைத்தது முதல்வர் பதவி. இந்த ஜாதகம் மதிப்புக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களின் ஜாதகம். இவரது லக்கணம் கடக லக்கணம். 5ஆம் இடத்தில் குரு செவ்வாய் உச்சம் பெற்ற வீட்டில் இருக்கிறது. மேலும் உச்சம் பெற்ற சந்திரன் குருவை பார்க்கிறது. இதனால் குரு பலமாகத்தான் இருக்கிறது. இந்த பலத்தால் இவருக்கு சட்டமன்றத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைத்தது, மாலைகளும் விழுந்தது. அதனால் அரியணை கிடைத்தது. இந்த ஜாதகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்ற செவ்வாயின் வீட்டில் இருக்கிறது. மேலும் உச்சம் பெற்ற செவ்வாய் குருவை பார்க்கிறது. அதனால் குரு பலமடைந்திருக்கிறது. இவருக்கு சட்டமன்றத்தில் மாலைகள் விழுந்தது, மதிப்பும் மரியாதையும் கிடைத்தது. அதனால் முதல்வர் பதவியும் வந்தது. இவருக்கு இன்னொரு ஜாதகமும் இருக்கிறது, அதையும் பாருங்கள். குரு பலமாகத்தான் இருக்கும். இந்த ஜாதகம் மதிப்புக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்களின் ஜாதகம். இவர்களது லக்கணம் மிதன லக்கணம், ராசி சிம்ம ராசி. லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று இருக்கிறது. இந்த குருவின் பலம்தான் இவரை அரியணையில் அமர வைத்தது. இவருக்கு அடுத்ததாக அரியணையில் அமர்ந்தவர் மதிப்புக்குரிய எடப்பாடி ஐயா அவர்கள். இவர்களின் ஜாதகத்தையும் பாருங்கள். லக்கணத்திலே குரு,
இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. உச்சம் பெற்ற சுக்கிரனின் வீட்டில் குரு இருக்கிறது. மேலும் குருவும் சுக்கிரனும் இங்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது. அதோடு ஆட்சி பெற்ற செவ்வாய் குருவை பார்க்கிறது. குரு இங்கு 3 வகையில் பலம் பெற்று இருக்கிறது. இந்த பலம்தான் இவருக்கு அரியணை தேடி வந்தது. தற்போது தமிழகத்தில் முதல்வராக இருக்கும் மதிப்புக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களின் ஜாதகத்தையும் பாருங்கள். இவரது ராசியும் லக்கணமும் சிம்மம். 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறது. இங்கு குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது. மேலும் உச்சம் பெற்ற சனி பகவான் குருவை பார்க்கிறது. இந்த பார்வையின் பலம்தான் மக்கள் பலம். இதனால் இவருக்கு மாலைகள் விழுந்தது, அரியணையில் அமர வைத்தது. இந்த ஜாதகம் நமது இந்திய நாட்டின் தற்போது இருக்கின்ற மாண்புமிகு மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் கூட பாருங்கள், குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறது. அந்த குருவை செவ்வாய் பார்க்கிறது. செவ்வாய் இங்கு ஆட்சி பெற்று இருக்கிறது. இதனால் குரு பலம் பெறுகிறது. இதுவே இவர் பல முறையில் அரியணையில் அமர காரணம். இப்படி உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று இருந்தால் மதிப்பும் மரியாதையும் தானாக வரும், அரியணை தேடி வரும். குரு கெட்டால் அரியணையை தொடக்கூட முடியாது. இந்த ஜாதகத்தை பாருங்கள். காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களின் ஜாதகம். குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த குருவை நீச்சம் பெற்ற சனி பகவான் பார்க்கிறார். இந்த பார்வையின் காரணத்தால் மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் அரியணையை நெருங்கக்கூட முடியவில்லை. இந்த ஜாதகம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் ஜாதகம். இவருக்கு கும்பராசியில் குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவானை செவ்வாய் பார்க்கிறது. இந்த செவ்வாயின் பார்வையால் விஜய் அவர்கள் அரியணையில் அமர்வாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்.